வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் சாப்ஸ். மட்டனில் எது செய்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கினீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக டேஸ்ட்டாக மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. 1/4 கிலோ அளவில் மட்டனை எடுத்து கழுவி எடுத்துக்கணும். மட்டன் ஸ்டாலில் மட்டன் சாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலே எலும்போட கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இங்கே போன்லெஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 20 சின்ன வெங்காயம் அல்லது 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருட்கள். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம். தாளிப்பதற்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், அதோட 10 சின்ன வெங்காயம் அல்லது ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்துக்கணும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். மட்டன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட 1/2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி 4 விசில் வரும் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளார மசாலாவை அரைச்சிடலாம். தேங்காய், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கறி ரசம் இருந்தால் 4 விசில் விட்டுக்கோங்க. முத்தலாக இருந்தால் 5 விசில் விடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. மீன் குழம்புக்கு மண் சட்டி, அதுபோல் மட்டனுக்கு இரும்பு கடாய். நான்வெஜ் ஐட்டங்களில் இரும்பு கடாயில் செய்தால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது காய்ந்த பிறகு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும். மட்டனை மட்டும் இப்போ தனியாக எடுத்துடலாம். அது வேக வச்ச தண்ணீரை அதன் பிறகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து இந்த ஆயிலையே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். மட்டனில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குன்றதுக்காக இப்போ யாரும் மட்டன் சாப்பிட்றதில்ல. அளவோடு சாப்பிட்டா எதுவும் நல்லது. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த ஜாரை கழுவி தண்ணீரை சேர்க்காதீங்க. மசாலாவை மட்டும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சூப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணீரே போதும். இதுவும் நல்லா வற்றி வரணும். டேஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணி நல்லா வற்றி இதுபோல் ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லியை நிறைய தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். எப்படி ஈஸியாக, டேஸ்ட்டாக, குயிக்காக மட்டன் சாப் செய்துட்டோம் பார்த்தீங்களா? இதை அப்படியே சூடான சாதத்தில் சேர்த்து கலந்து சாப்பிட்டாலே போதும். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி.